புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிருப்தி கவுன்சிலர்கள் வெளியூர் பயணம் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. நெல்லை மேயர் சரவணனுக்கு எதிராக நாளை நம்பிக்கையில்லா தீர்மான வாக்கெடுப்பு நடைபெறவிருப்பதாகவும், நாளை வாக்கெடுப்பு நடைபெற உள்ள நிலையில் அதிருப்தி கவுன்சிலர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜா. ராஜா, வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ஹாசினி. நாளை தினம் 12ஆம் தேதி மேயர் மீதான தீர்மானத்தின் வாக்கெடுப்பு விவாதம் நடைபெறும் என்று மாநகராட்சி ஆணையர் அறிவித்த நிலையில் நெல்லை மாநகராட்சியின் மீது கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்து வாக்கெடுப்பு நாளை நடைபெற உள்ள நிலையில கவுன்சிலர் 3 வெவ்வேறு குழுக்களாக வெளியூர்களுக்கு அழைத்துச் செல்லப்படுகிறது கூறப்படுகிறது. முன்னாள் மாவட்ட செயலாளர், பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப் தலைமையிலான பெரும்பான்மையான கவுன்சிலரும் மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட 2 குழுக்களாக, அதாவது அப்துல் வகாப் தலைமையிலான கூட்டம் தற்போது பன்னாரப்பேட்டை அவரது கட்சி அலுவலகத்தில் நடைபெறுகிறது. தொடர்ந்து இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய இடத்தில் பாளையங்கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய இன்னொரு கட்சி அலுவலகத்தில் வந்து மேயர் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் தற்போது ஒரு ஆலோசனை கூட்டம் நடப்படுகிறது. கவுன்சிலர்கள் ஏதாவது 2 குழுக்களாக வெளியூருக்கு, அதாவது ஒரு குழுக்கள் வந்து கவுன்சிலருக்கும் வெளியூர் பயணம் செய்யப்படுகிறார்கள் என தகவல் வெளியாகி உள்ளது. திமுக மற்றும் கூட்டணி கட்சி கவுன்சிலர்களும் வெளியூர் பயணத்தில் இணைந்துள்ளதாக தெரிகிறது. இதனால் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் கவுன்சிலர்களுக்கும் பங்கேற்க மாட்டார்கள் எனவும் தெரிகிறது. தொடர்ந்து வண்ணார்பேட்டை ஒரு பக்கம், வண்ணார்பேட்டையில் மாவட்ட செயலாளர், முன்னாள் மாவட்ட செயலாளர் அப்துல் வகாப் தலைமையிலான ஆலோசனை கொண்டு நடைபெறுகிறது. இதில் 18 பேர் மாவட்ட உறுப்பினர் கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ள தகவல் தெரிகிறது. இது மட்டுமல்லாமல் புதிய பேருந்து அருகே உள்ள பாளையங்கோட்டையில் வந்து மேயர் மற்றும் மாவட்ட செயலாளர் அது ஒரு பக்கம் இருக்கு. இவங்களும் இருக்கக்கூடிய மீறி இருக்கக்கூடிய கவுன்சிலர்களும் அங்கே ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. தற்பொழுது பாளையங்கோட்டை வண்ணார்பேட்டையில் இருந்து இந்த 18 கவுன்சிலர்களும் வெளியூர் பயணத்துக்காக கூட்டு செல்லப்படுகிற என தகவல் வெளியாகி இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் கடந்த 1 மணி நேரமாக இந்த கூட்டமானது 2 பக்கமும், இந்த ஒரு பக்கம் நடைபெறுகிறது, அது ஒரு பக்கம் நடைபெறுகிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.